வணக்கம், வெல்கம் டு ஸ்ரீனிவாசம் சமையல். இன்றைக்கி ஸ்ரீனிவாசம் சமையலில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இனிப்பு வகை பார்க்க போகிறோம். அதுதான் கேரட் அல்வா. இந்த கேரட் அல்வா பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப சாதாரணமான இன்க்ரீடியன்ஸே போதும். இதனுடைய சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். வாங்க இன்றைக்கி வீடியோவில் கேரட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி கேரட் அல்வா பண்ணுறதுக்கு நான் 3 பெரிய கேரட்டை நல்லா துருவி வச்சுருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 250 கிராம் அளவு இருக்குது. வாங்க கேரட் அல்வா பண்ண போகலாம். முதல்ல ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் அது கூடவேவும் 15 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போ இது கூடவேவும் ஒரு 6 போல் உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கோங்க. இது கேரட் அல்வாவுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே பேனில் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருந்த கேரட்டை இதில் சேர்த்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 250 கிராம் அளவுக்கு. இதை அந்த நெய்யில் நல்லா வதக்கிடுங்க. நெய்யில் இந்த மாதிரி வதக்கிறதுனால அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப மணமாகவும் இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா மூடி வச்சுருங்க, வேகட்டும். இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ்வை ரொம்ப சிம்மில் வச்சுக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இப்போ இது கூடவேவும் 1/2 லிட்டர் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இதிலேருந்து இனி நம்ம கை விடாமல் தொடர்ந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இடையில இந்த மாதிரி ஆடை சுற்றி அப்படி படிஞ்சிச்சுன்னா அதை அப்படியே எடுத்து விட்டுருங்க. கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம பேனை மூடி வைக்கக்கூடாது. இப்போது இது கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா நம்ம வேக வைக்கணும். இப்போ பாருங்கள் 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின பால் எல்லாமே நல்லா வத்திருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் சர்க்கரை சேர்க்கணும். நான் இன்றைக்கி 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். ஏற்கனவே கேரட் இனிப்பாக இருக்கிறதுனால 100 கிராம் அளவு சர்க்கரை சரியாக இருக்கும். இதை நல்லா இப்போ கலந்து விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சர்க்கரை நல்லா அப்படியும் உருகி அப்படியும் தண்ணியாக ஆயிரும். இந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிப்பட்டு இருக்குது. இது கலந்து முடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருந்த முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ்லாம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள் இது கூடவே இன்னமும் மணமாக இருக்கிறதுக்காக இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கேரட் அல்வா. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம கேரட் கொஞ்சம் கூட தெரியல, நல்லா வெந்துருச்சு. பாத்திரத்துலேயும் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டலை. இது சரியான பதம். இந்த பதத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இதை வேறு சர்விங் பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் கேரட் அல்வா. பண்ணிட்டோம் கேரட் அல்வா. வாங்க இந்த அல்வா எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா சூடாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது கேரட் அல்வா. வாயில் போட்ட உடனே அப்படியே கரைஞ்சிருச்சு. நல்லா வெந்திருக்குது. இது நம்ம பாலில் வேக வச்சதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது அல்வா. இது கேரட்டில் பண்ண அல்வா அப்படின்னு சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்குது. இப்போது 250 கிராம் கேரட் திருவலுக்கு நம்ம 1/2 லிட்டர் பால் ஊற்றிருக்கோம். அதனால் கேரட் நல்லா ஸ்மூத்தாக வெந்துருச்சு. இப்போ பால் நம்ம அதிகமாக சேர்த்ததுனால இப்போ கேரட்னுடைய வாடையே இதில் தெரியல, பச்சை வாசனையே இல்லை, ரொம்ப சுவையாக இருக்குது. அதனால் கேரட் அல்வா பண்ணுறப்ப நீங்கள் கேரட்னுடைய அளவை விட
இன்னொரு மடங்கு அதிகமாக வந்து பால் சேர்த்துக்கோங்க. அதாவது இதை வந்து நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்கிடணும் கேரட் அல்வா செய்கிறப்ப. அதே மாதிரி பால் வந்து ஊற்றுனதுக்கு அப்புறமா வந்து நம்ம பாத்திரத்தை மூடி வைக்கக்கூடாது, கைவிடாமல் வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். சர்க்கரையை சேர்த்ததுக்கு அப்புறமும் வந்து நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ கேரட் அல்வா வந்து ரொம்ப நல்லா வரும். இப்போ இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீனிவாசம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசம் சமையலில். தேங்க்யூ.